தலைப்பு மலரும் மகளும். ஓர் மாலை நேரம் வீட்டு வாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். தாய் தனது மகளின் தலைமுடியில் பூ சூட்டிக் கொண்டிருக்கிறாள். சும்மா இருமா, பூவை சாயாம வைப்பேன். அம்மா, இப்படி ஒவ்வொரு நாளும் பூவை சூட்டணுமா? ஆமாம்மா, பூ என்பது ஒரு அலங்காரம் மட்டுமல்ல, ஒரு உணர்ச்சி. மகள் சிறிது சிரித்துக்கொண்டு கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கிறாள். அம்மா, தலைக்கு பூ வச்சேன், ஆனா முகத்துல தான் இன்னொரு மலர் மலர்ற மாதிரி இருக்கு. அதுவும் மனசின் மலர்மா. வெளியில வைக்கிற பூ சில மணி நேரத்துல வாடிவிடும், ஆனா உள்ள மலர்ற சிரிப்பு எப்போதும் வாடக்கூடாது. வாடக்கூடாதா? ஆமாம், பூவோட வாசனம் போல நம்ம மனசோட நறுமணமும் வீட்டை முழுக்க நிரப்பணும். பூ வாடிச்சா அத கசக்கி வீசிடுறாங்க, ஆனா மனசு கசங்கிடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும் அம்மா? பூவை நான் பாதுகாப்பா வைக்கிறது போல நீ உன் அழகையும் மனசையும் பாதுகாக்கணும். அழகு என்பது முகத்துல இல்ல, அதை காப்பாற்றும் நற்குணத்துல தான் இருக்கு. மகள் அம்மாவை நோக்கி மெதுவாக சிரிக்கிறாள். அம்மா, நீ எனக்கு பூ வைக்கிறதுல மட்டும் இல்ல, ஒரு பாடம் கூட வைக்கிற. அதுதாம்மா, ஒரு பூவோட அழக மட்டும் பார்க்காத, அதன் வாசனை போல உன் வாழ்க்கையையும் நல்லபடியாக மலர வைக்கணும். மகள் பூவை மெதுவாக தொடி தலை குனிந்து சிரிக்கிறாள். தாய் அவள் நெற்றி மீது முத்தமிடுகிறாள். முடிவு: ஒரு தாய் கையில் இருந்த பூ ஒரு மகளின் மனதில் மலர்ந்தது. இருளில் ஒரு ஒளி, மனதிலிருந்து கதைகள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒளி.